திரு பாலச்சந்திரன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற பிணையும் அதற்கு தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற கருத்தும் அரசியலில் அடுத்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? முதல்ல இந்த பிஎம்எல்ஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டே ஜனநாயக தத்துவத்திற்கு எதிரானது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முதல்ல எதுக்காக வந்ததுன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் கடத்தப்பட்டு ட்ரக் மணி, கரப்ஷன் மணி, இதெல்லாம் வெளிநாட்டில் ஹவாலா மூலமா வர்றது, இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் அந்த டைரக்டரேட்டே உருவாக்கப்பட்டது. இதுல பிஎம்எல்ஏன்னு ஒன்று கொண்டு உள்ளூர்லயே பணப்பரிமாற்றம் இருந்தால் அதையும் இவங்க விசாரிக்கலாம். உள்ளூர்ல பணப்பரிமாற்றம் இருந்தால் அதை விசாரிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல. அப்ப இவங்களுக்கு ஏகப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து, அது பலதரம் இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் உங்ககிட்ட 3000 கேஸ் நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, அதுல 2% கூட நீங்க சார்ஜ் ஷீட் பண்ணல. 1% தான் உங்களுக்கு கன்விக்ஷன் ரேட் இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் மேல ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறது, கண்ட மாதிரி அவரை பத்தி ரிப்போர்ட் பண்றது, அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்றது, மாசக்கணக்குல வருஷக்கணக்குல அவருக்கு சார்ஜ் ஷீட் பண்ணாம ஜெயிலே வச்சிருக்கிறது, இது எல்லாமே ஜனநாயக நடைமுறைக்கு விரோதமானது. அதனால இந்த ஆக்ட், இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஆக்டே குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய ஒரு ஆக்ட். அதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான வரம்பு மீறி அதிகாரத்தை கொடுத்ததை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, காட்டு எருமையை பிடிச்சாங்கன்னு 2 ஏழை பட்டியலத்தை சேர்ந்த விவசாய தொழிலாளர்களை பிடிச்சாங்க. இவங்களுடைய சாதனை. அடுத்து எதிர்கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அவங்க மேலாம் ஒரு கேஸ் ஆரம்பிச்சு விட்டுற வேண்டியதானே, தூவி விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு இல்லாமல் வரம்பு மீறிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இது சுப்ரீம் கோர்ட் என்னைக்கோ இது இன்டர்வியூன் பண்ணியிருக்கணும். இப்பொழுதாவது இன்டர்வியூன் பண்ணாங்கிறது நமக்கு ஒரு நிம்மதி. செந்தில் பாலாஜி குற்றம் உள்ளவரா குற்றமற்றவரா, அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் உள்ளவரா குற்றமற்றவரா அப்படிங்கிறது இங்க கேள்வி இல்லை. ஒரு நாட்டு குடிமகனுக்கு அவன் மேல சந்தேகப்பட்டு ஒரு வழக்கு நீங்க தொடர்ந்தீர்கள் என்றால், அந்த வழக்கை முறையாக நடத்தி விரைந்து முடிக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை கொஞ்சம் கூட கவலைப்படாம இவங்க இஷ்டப்படி நடந்துகிட்டு இருந்தாங்க. அதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன விளைவு இருக்குன்னா, இப்ப இத்தனை பேர் அவருக்கு போய் இது பண்றாங்க. சில பேர் சொல்றாங்க குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்க. தேவையில்லை இன் மை ஒப்பீனியன். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவரோ குற்றம் சாட்டப்படாதவரோ தேவையில்லாமல் இத்தனை நாட்கள் ஒருவரை சிறையில் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது தெளிவாகுது. அந்த சிறையிலிருந்து மீண்டு வந்ததற்காக, மன உறுதியை காட்டியதற்காக அவருடைய கட்சிக்காரங்க போறாங்க. அதுல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சுருக்கமா சொல்றதுன்னா, இதுல அரசியல்ல என்ன விளைவு ஏற்படும்னா, சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிருச்சு, இந்த மாதிரி தேவையில்லாம பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு சார்ஜ் ஷீட் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிருச்சு. அதனால நம்ம எதிர்பார்க்கலாம், இனிமேல் இப்படிப்பட்ட வழக்குகளை தொடர்வது சற்று குறையும் எதிர்பார்க்கலாம். அப்படியே வழக்கு தொடர்ந்தாலும் பிணை சற்று விரைவாக கிடைக்கும். ஏன்னா பிணை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வழக்கு தொடர்ந்து எந்த அர்த்தமே கிடையாது. வழக்கை அவங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றதுல அவங்க லட்சணத்தை பார்த்துட்டுமே கன்விக்ஷன் ரேட் 1% இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் இவங்க செய்யறதுக்கான காரியங்கள், இவர்களுடைய அதிகாரங்கள், இவர்களுடைய வரம்பு மீறிய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு விடும் பிணை கிடைச்சதுன்னா. இன்னைக்கு செந்தில் பாலாஜி விஷயத்துல அதான் நடக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல அதான் நடந்திருக்கு. சோ அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இது அரசியல் ரீதியாக ஓரளவு அரசை மட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் குறிப்பிடுற புள்ளிவரங்களும் பல புள்ளிவரங்களும் வந்திருக்கிறத வச்சு பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு கிடைத்திருக்கிற பிணை, உச்சநீதிமன்றம் அதுக்கு குறிப்பிட்டிருக்கிற சொல்லியிருக்கிற காரணங்கள், இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, இதற்கு முந்தைய வழக்குகளாக இருக்கட்டும், சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சருடைய செயலாளர் கைது செய்யப்பட்டு அதற்கு பிணை கொடுத்த பொழுது குறிப்பிட்டதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, இப்போ தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறதா, அல்லது சட்டத்தில் வழக்கமாக உள்ள வாய்ப்பு தான், அது மிகையாக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அமலாக்கத்துறைக்கு இது பின்னடைவு தான். அவர்கள் தங்கள் வரம்பை மீறி நடந்தனால் சொன்ன 2 காட்டுரிமை என்னமோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பட்டியலத்தை சேர்ந்த 2 விவசாயிகளை, ஏழை விவசாயிகள் இதுதான் அமலாக்கத்துறையுடைய வேலையா? இதுக்கும் எதிர்கட்சிக்காரங்கள் பின்னாடி போறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அங்கேயும் யாரோ ஒருத்தங்க ஒன்றியத்தில் ஆளுவர்களுடைய பிரஷர்னால பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப இங்கேயும் அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தான் பிரிஷம் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒருத்தர் மேல வச்சுட்டா, அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, பெயில் இஸ் த ரூல். ஏன்னா இதுல இன்னொன்னு என்னன்னா, நீதிமன்றங்களை பத்தி நம்ம பேசணும். வருஷக்கணக்கில் இழுத்துக்கிட்டே போச்சுன்னா, ஒருத்தர் வரிசையை 7 கொலையை பண்ணிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்தாருன்னா மக்களுக்கு இது மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும். நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கும். அதுல நீதிமன்றங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இவங்க பண்ணது என்னன்னா, அமலாக்கத்துறை பண்ணது என்னன்னா, எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்ட, ஏன்னா சட்டம் அப்படி இருந்தது. இப்ப உதாரணமா போலீஸ்ல காவல்துறையில ஒருத்தர் கூப்பிடுறாங்க, சம்மன் பண்ணிருக்காங்கன்னா, எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு சொல்லணும். சிஆர்பிசி கிளீனா சொல்லுது, இந்த செக்ஷன் படி கூப்பிட்டா உங்களை விட்னஸா கூப்பிடுறோம், இந்த செக்ஷன் படி கூப்பிட்டா உங்க மேல சந்தேகப்பட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லணும்.
அமலாக்கத்துறை கூப்பிட்டு அது மாதிரி சொல்ல வேண்டியதில்லை. சட்டப்படி கூப்பிடலாம். கூப்பிட்டுட்டு சரி இப்போ உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வச்சிடலாம். இவங்களுக்கு சட்டம் கொடுத்திருக்கிற சலுகை, சட்டம் கொடுத்திருக்கிற வழிமுறை. இது என்ன சட்டம்? அந்த பேய் அரசு சலுகையும் செய்தால் வழிமுறையும் பிணந்து தவறாக தப்பாக. பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஆமாங்க, சட்டமே தப்பா இருக்கு. அந்த சட்டம் கொடுத்திருக்கிற இதை வந்து தளர்வுகளை வந்து இவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இட்ஸ் நாட் எத்திக்கல், இட்ஸ் பேசலாம். நாட் டெமோக்ராட்டிக். அதான் உண்மை. இல்ல திரு நந்தகுமார் வந்து ஒரு ஜட்ஜ் ஆனந்த் வெங்கடேஷுடைய இதை பத்தி சொன்னாரு. நம்ம நீதிமன்றங்கள்ல இறுதியாக இருப்பது உச்ச நீதிமன்றம் தான். நீங்க வந்து ஒரு ஜட்ஜுடைய அப்சர்வேஷனை பத்தி சொன்னீங்கன்னா அதை பற்றி இறுதியாக நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னங்கிறதை சேர்த்து சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு வந்து ஸ்டே கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லணும். அதுதான் நியாயமான வாதமா இருக்கும். இன்னொன்னு, இங்க கேள்வி, அடிப்படையான கேள்வி, இவங்க வந்து இடி வந்து இது மாதிரி வரம்பு மீறி செயல்படுறாங்களா? இப்போ வரம்பு மீறி இது மாநில அரசு செயல்பட்டது என்றால் அதன் தலையில் குட்டு வைக்கப்படுகிறது நீதிமன்றங்களால். இந்த சட்டம் எப்படி இருக்குன்னா, பிஎம்எல்ஏ நீதிமன்றங்கள் குட்டு வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் இடியை பொறுத்தமட்டில். இதுதான் உண்மை. சரி, இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து விசாரணைங்கிற பெயர்ல வழக்கையே துவக்காமல் விசாரணை என்ற பெயரில் நெடுங்காலத்திற்கு ஒருவரை சிறையில் வைத்திருப்பது மனித உரிமை மீறல் அப்படிங்கிற ப்ரொவிஷனை சுட்டிக்காட்டி அவங்க வந்து பிணை கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் போடுறாங்க, எல்லாம் சரி. இப்ப செந்தில் பாலாஜி வந்து பிரசன்னா சொன்னார், அது நீதிமன்றங்கள் தீர்மானிக்கணும், நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது. அப்ப செந்தில் பாலாஜி குற்றமுள்ளவரா குற்றமற்றவராங்கிறது வந்து இன்னைக்கு கேள்வி இல்லை. ஏன்னா அதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றங்கள். அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஆனா கருத்து நிச்சயமா சொல்ல முடியும். இந்த பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த இடி வந்து ஒரு ராட்சசன் மாதிரி வளர்ந்துட்டாங்க. அந்த ராட்சசன் வந்து தனக்கு தேவையான சாப்பாடா எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டும்தான் டேஸ்டியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை.